வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன். நம்ம சனி பயிற்சியை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நீங்க பார்க்கக்கூடிய ராசி இறுதியான ராசி மீன ராசி. நிறைய பேர் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பயிற்சி தான். ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் விரைச்சனி முடிஞ்சு ஜென்மத்துக்குள்ள வராங்க, ஜென்மச்சனியா வருது. ஸோ அப்படி இருக்கும் நிறைய பேர் சொல்றது என்ன, என்னையெல்லாம் ஒன்றும் பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இனி சில பேருக்கு இல்லைங்க, நல்லா கடனே வாங்க மாட்டேன், பட் இப்பெல்லாம் அதிகமான கடன் வாங்கி சிக்கிட்டேன், கடன்ல கொஞ்சம் தவிர்த்துக்கலாமா அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ வந்து ஜென்மசனியா வருது. ஜென்மசனியா வரும்போது ரொம்ப பயத்துல இருக்காங்க, ரொம்ப பேனிக்காவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படின்னு இருக்கும்போது இந்த பலன்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது மீன ராசி இவங்களுக்கு வந்து வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. அப்போ இந்த விரயஸ்தானத்திலிருந்து அவங்களுடைய ஜென்மத்துக்கே இந்த சனி வர்றாரு. எல்லாத்துக்கும் பயங்கரமான பயம். சனி அப்படின்னாவே பயங்கரமான பயம். நம்ம ஜென்மத்துக்கே வர்றாரு இல்லையா, இனி என்ன பண்ண போறாரோ, ஏது பண்ண போறாரோ அப்படிங்கிற ஒரு கொலை நடக்கும். அப்போ இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தது. அப்போ எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ அதை விட்டுட்டு நாம சொல்ல வேண்டான்னு நம்ம செய்ய வேண்டாம்னு சொன்னதையே மறுபடியும் செய்வாங்க. எப்படி சொல்ற அப்படின்னா, எனக்கு ஒரு நண்பர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். அவங்க வந்து ஜாதகமெல்லாம் கொடுத்தாரு, நான் எல்லாமே பார்த்தேன். இப்போ இந்த தசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இப்போ எந்த ரூபத்திலையுமே நீங்க சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ சொந்த தொழில் செய்யலான்ட்டு இருக்கிறீங்க. இந்த பீரியட்ல சொந்த தொழில் எதுவுமே செய்யாதீங்க. அப்ப சுபமான நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கக்கூடாது. அப்ப அந்த சொந்த தொழில் செய்யறதுனால கண்டிப்பாக அது விரயத்தில் தான் முடியும். இது எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நான் சொன்னேன், அவங்க சரின்ட்டு போயிட்டாங்க. போனவங்க எது வேண்டான்னு சொன்னனோ அதை மறுபடியும் செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய கண்டிஷன்ல இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் வந்து நம்ம பார்த்துருக்குறாங்க. அது ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு. ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை, அந்த ஒரு வருஷம் ஆகும்போது அந்த தொழில நல்ல முன்னேற்றம் இல்லை, நல்ல லாபம் இல்லை, இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரீச் ஆகலை. அப்போ வந்து அந்த தொழில் ரொம்ப டவுனா போயிட்டு ரொம்ப டவுனா போயிடுச்சு. மறுபடியும் என்கிட்ட வந்தாங்க, சார் நான் உங்ககிட்ட தான் போன வருஷம் ஜாதகம் பார்த்துட்டு போனேன், நீங்க செய்ய வேண்டாம்னு சொன்னீங்க, நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன், நீங்க சொன்னதை நான் கேட்கல, நான் செஞ்சுட்டேன். இப்போ வந்து அதனுடைய பலனை நான் அனுபவிச்சுட்டேன். நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, நான் செஞ்சேன், அதற்குண்டான தண்டனை அனுபவிச்சுட்டேன். என்ன சொல்றீங்க சார் அப்படின்னு. நான் அந்த தொழிலை செஞ்சு எல்லாமே லாஸ்ல போயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து விரயச்சனி நடக்குது, இந்த பீரியட்ல நீங்க எந்த ரூபத்திலுமே தொழிலை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். நீங்க ஆரம்பிச்சீங்க, மாட்டிட்டீங்க. அப்போ நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை செய்யும் போது அவங்க மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த விரயஸ்தானத்துல இருந்தது அவங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துருச்சு. ஆனா இப்போ அவங்க ஜென்மத்துக்கு அந்த சனி வருது. அப்ப அந்த ஜென்மத்துக்கு சனி வரும்போது தலை மீது வந்து அந்த சனி பகவான் உட்கார்றாரு. நம்ம தலையில வந்து அந்த சனி பகவான் உட்காரும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எல்லா வினைகளையும் நம்ம அனுபவிச்சு ஆகணுங்கிற அப்படிங்கிற மனசு சொல்லும். அதாவது எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும், குடும்பத்துல பிரச்சனை, தொழில நஷ்டம், நம்பின இடத்துல ஏமாற்றம், துரோகம், இது எல்லாமே நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பகவானால் இருக்குது. அப்ப இந்த சமயத்துல நம்ம தொழிலை பார்த்து ரன் பண்ணணும். ஒருத்தங்களை அளவுக்கு அதிகமாக இந்த பீரியட்ல நம்ப கூடாது. இப்போ யாரு கூட சேர்ந்து பார்ட்னர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது. இந்த சமயத்துல தூர பிரயாணங்கள் எங்கேயுமே போகக்கூடாது. தான் இருக்கிற இடத்துல இருந்து இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணாவே இவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த சனி பகவான் அப்படிங்கிறது கர்மகாரகன். அப்ப அந்த சனி பகவான் நம்ம ஜென்மத்திலேயே இருக்கும்போது அந்த சனி பகவானுடைய எண்ணம் என்னன்னா, தர்மம், நல்வழி, நல்ல சிந்தனை,
இவங்களை விட்டுருவார். அடுத்தவனுக்கு கெடுக்கும்னு நினைக்கிறவங்க, அடுத்தவன் தொழில் மேல ஆசைப்பட்டு அவங்களுக்கு எடுத்து இவங்க முன்னுக்கு வரும்னு நினைக்கிறவங்கள, கண்டிப்பாக அடுத்தவங்க குடும்பம் கெட்டு போகும்னு நினைக்கிறவங்கள இந்த சனி பகவான் கண்டிப்பா விடாது. அப்போ கெட்டவங்களுக்கு சனி பகவான் முன்னாடியே நின்று பக்கத்திலே இருந்து, நீ அவங்களுக்கு கெட்டதை நினைக்கிறியா, அதே கெட்டது உனக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நடத்தி காட்டுவார். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்ப இந்த ஜென்ம சனி. அப்ப இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து பார்க்க போனா தொழில், அவங்க பிசினஸ், அவங்க வேலை, இதுல வந்து பெருசா விருத்தி அடைய முடியாது, விருத்தி அடைவதற்கு விடாது. அது எல்லாத்தையுமே சுருக்கும். அப்ப சுருங்கும் போது என்ன ஆகுனா, அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் இந்த டயத்துல எதையுமே செய்யாமல், எதையுமே ஆரம்பிக்காமல், நம்ம இருப்பதை வைத்து இருக்கக்கூடிய தொழிலையே, இருக்கக்கூடிய பிசினஸ்லயே பெரிய முட்டுவலி போட்டு அதை பெருசாக்காமல், அப்படியே அது கூடயே நம்ம டிராவல் பண்ணி இந்த ஜென்ம சனியை நம்ம முடிச்சுக்கணும். அப்படி முடிக்கும் போதுதான் நம்ம வந்து பெரிய ஆபத்துல மாட்ட மாட்டோம், பெரிய சிக்கல்ல நம்ம சிக்கிக்க மாட்டோம். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க, ஒரு இஎம்ஐ, அதே மாதிரி பிசினஸ்க்காக கடன்கள் வாங்குறது, இந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது இப்ப ஜென்மமா வரக்கூடிய சனி பகவான் இந்த டைம்ல இந்த மாதிரி கடன்களை அடைப்பாரா? வாங்கின கடன்களை இந்த டைம்ல அடைக்க முடியுமா, இல்ல அந்த கடன் அப்படியே தொடருமா? இந்த கடன் வந்து தொடர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அந்த கடனுக்கு வட்டி கட்டலாம், அந்த கடன் இருந்துட்டே இருக்கும். அந்த கடனையே அடைச்சிட்டா கூட மீண்டும் ஒரு கடன் பட்டுருவாங்க. இந்த ஜென்ம சனி ஒரு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன் எப்படியாவது அடைச்சிடுறாங்க, மீண்டும் ஒரு கடன் படுவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கும். அப்ப இந்த பீரியட்ல கடன் இருப்பது அவர்களுக்கு நல்லது. கடன் எல்லாம் அடைச்சிட்டு சுத்தமா உட்காந்துருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதாவது ரூபத்துல கடனை கொண்டு வந்து வச்சிரும். அப்ப அந்த கடன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல வந்துட்டே இருக்கும். அதனால அந்த கடனுக்கு வட்டி கட்டிட்டு அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலை எங்க வந்துருமோ அந்த சூழ்நிலையை வர்றதுக்கு விடக்கூடாது. அப்பதான் அந்த மீனராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. இப்ப அந்த மீனராசிக்காரங்களாகப்பட்டது இப்ப கடனை வாங்கிக்கிறாங்க, அந்த கடனை கட்ட முடியல, இஎம்ஐ இருக்கு, அந்த இஎம்ஐ கட்ட முடியல, பேங்க்காரன் கம்னு இருப்பானா, வீட்டுக்கே வந்துருவாங்க. அப்ப வந்து அது வீட்டுக்கு வரும்போது அவமானம் தானே. அப்ப இந்த சமயத்துல அது மாதிரி அவமானப்படக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ஜென்மச்சனி உருவாக்கும். நிறைய பேர் ஜென்மச்சனி சொல்றாங்க மன ரீதியான குழப்பத்தை கொடுப்பாரு, மன ரீதியான அவமானத்தை தருவாரு, அது உண்மைதானுங்களா? இப்ப இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது சந்திர பகவான், மீனராசி அப்படிங்கிறது, அந்த சந்திரன் அப்படிங்கிறது மனகாரகன். அப்ப இந்த ஜென்மத்துக்கு சனி வரும்போது அந்த ராசிங்கிறது மீனராசி அப்படிங்கும் போது அவங்களுடைய மனசைத்தான் கரெக்டா பாதிக்கும். அப்பதான் அவங்க நல்ல முடிவெடுக்க முடியாது, நல்லா சிந்திக்க முடியாது, ஒரு டென்ஷனா இருப்பாங்க, ரொம்ப அவசரமா செயல்படுவாங்க, அவசர அவசரமா முடிவெடுப்பாங்க. இது எல்லாமே தன்னுடைய மனசு சம்பந்தப்பட்டதுதான். அப்ப தன் மன ரீதியாக ஒரு நல்ல திருப்தியாவே இருக்க முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவசரத்துல ஒரு முடிவெடுக்கிறது தப்பா போயிடும். மனசு குழம்பிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் செஞ்சாலும் அது நல்ல தீர்ப்பு கிடைக்காது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த மன ரீதியாக குழப்பங்கள் வரும்போது குடும்பத்துல கூட நல்ல நிம்மதியா, நல்ல சந்தோஷமா, நல்ல மன நிறைவோடு இருக்க முடியாது. இப்ப அவங்க நண்பர்கிட்ட பழகுறாங்க, அந்த பழக்க வழக்கம் சரியாக இருக்காது. அப்ப இந்த சமயத்துல தான் பழக்க வழக்கத்துல பிரச்சனைகள் வரும், உறவுகள்ல பிரச்சனை வரும், ஏன் குடும்பத்துல கூட தன்னை புரிஞ்சுக்காம போயிடுவாங்க. இப்போ குடும்பத்துல வந்து கணவருக்கு வந்து ஜென்ம சனின்னு வச்சுக்கோங்களேன், மனைவி அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஜென்ம சனி உள்ளவங்களுடைய ஆக்டிவிட்டிஸே வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது மனைவியுமே வந்து பார்க்க போனா அவங்களை நல்லா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க டிஃப்ரெண்டா செயல்படுறாங்களே, இப்படி இருக்கிறாங்களே, என்னடா இவரு இப்படி அப்படின்ட்டு அவங்களை வெறுத்து விலகி போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இல்லை ஜென்மச்சனி உள்ளவங்க மனைவியை குறை சொல்லிட்டு விலகி போவாங்க. சிலர் வந்து இந்த ஜென்மச்சனியில மக்கள்கிட்டயே இருக்க முடியாது, மக்களே வந்து இந்த ஜென்மச்சனி உள்ளவங்களை என்ன இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இவர் நடந்துக்குவார். அப்ப அந்த மக்கள்கிட்டயும் நல்ல பேர் இல்லை, மக்கள் ரொம்ப அன்பா பாசமா இருந்தவங்க அந்த மக்கள் கூட இப்ப வெறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப இவர் வந்து ஜென்மச்சனி உள்ளவங்க தனிப்பட்ட முறையில நாம் என்னடா பண்ணணும், நம்ம நல்லதுதானே பண்றோம், நம்ம எல்லாரும் வெறுக்கிறாங்களே அப்படின்னு தனிப்பட்ட முறையில அவரே கூலி குறுகி வேதனைப்பட்டுக்குவாரு. ஆனா அவர் படக்கூடிய வேதனை மற்றவங்களுக்கு புரியாது, மற்றவங்ககிட்ட சொன்னாலும் அது எடுபடாது.
இந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஜென்மச்சனி கஷ்டத்தை கொடுக்கும். ஓ, இத்தனை விஷயங்கள் இருக்கு ஜென்ம சனியில. கண்டிப்பாங்க. அப்ப வந்து உறவுகள் பாதிக்கப்படுது சொல்லிடுறீங்க. அதாவது கணவன் மனைவியோ இல்ல சொந்த பந்தமோ இவங்க வந்து ஒரு ஒரு விரிசலை வந்து உண்டாக்குது. கண்டிப்பா. ஓ, அதான் மன ரீதியா இருக்கிற விஷயம் சொல்றீங்க இல்லைங்களா? கண்டிப்பா அவங்க மன ரீதியா இப்போ வந்து அவங்க டிரைவே பண்ணிட்டு இருக்காங்க, மனசு ஒரு பக்கம் இருக்கும், ரோட்டு மேல கண்டு இருந்தாலும் மனசு ஒரு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல டிரைவிங் பண்றது கூட வேண்டாம்னு சொல்றேன் நான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஜென்மச்சனி உள்ளவங்க கூட பயணிக்கிறாங்க இல்லையா, அப்ப அவங்க மகனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல கணவரா இருக்கலாம். இப்ப அவங்க கூட பயணிக்கிறவங்க அந்த ஜென்மச்சனி உள்ளவங்களை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டா அந்த ஜென்மச்சனி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நல்லது. ம். அப்ப அவங்களுக்கே ஜென்மச்சனி அவங்க தான் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்ப அவங்க கூட உள்ளவங்களாவது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா தானே ஒரு பிரச்சனை வராம தடுக்கலாம். அதனால நான் 100க்கு 100 சொல்றது என்னன்னா, ஜென்மச்சனி உள்ளவங்களோட யாரெல்லாம் பயணம் பண்றீங்களோ தயவு செய்து அந்த ஜென்மச்சனி உள்ளவங்களை புரிஞ்சுக்கோங்க. அப்பத்தான் பிரச்சனைகள் பெருசாகாது. பெருசா வரக்கூடிய பிரச்சனை சிறுசா போயிடும். இப்ப ஜென்ம சனி சொல்லிட்டீங்க. இப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல நாங்க சொந்த தொழில் பண்ணலாம், இல்ல வெளிய இருந்து ஒரு பணம் வருது அதை வச்சு தொழில் பண்ணலாம்னு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? என்ன கேட்டா அந்த ஜென்மச்சனி காலகட்டத்தில் அவங்க சொந்த தொழில் பண்ணவே கூடாது. ம். அப்படி பண்ணியே ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜென்ம ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இது ஸ்ட்ராங்கா இருந்தா தாராளமாக பண்ணலாம். அதுவும் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா எதுவுமே வேண்டாம்னு சொல்லி அவங்க அமைதியா இருந்துக்கிறது தான் நல்லது. சூப்பர். இந்த காலகட்டத்துல சுபகாரியங்கள்லாம் பண்ணலாங்களா? அதாவது வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, கல்யாணம் பண்றது. இந்த பீரியட்ல வந்து இடம் வாங்கலாம், ம். வீடு கட்டலாம், ம். வீட்டுக்கு தேவையான நிலமும் வாங்கலாம். ஆனா வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்டை ஒரு முறைக்கு 4 முறை நல்லா படிச்சு பார்த்து அந்த டாக்குமெண்ட்டை ரொம்பவுமே வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்கணும். இது வில்லங்க இல்லாம வாங்கணும். கண்டிப்பா. சூப்பர் சூப்பருங்க. அதே மாதிரி இவங்க இந்த நிறைய பேர் அப்ராடுக்காக அப்ளிகேஷன் போட்டு விசா வந்து நீ வராம இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்துல எல்லாம் இந்த விசா எல்லாம் கிடைச்சி இவங்க அப்ராட் போற மாதிரி சூழ்நிலை இருக்குங்களா? தாராளமாக போகலாம். ம். இப்ப ஜென்மச்சனி உள்ளவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறி போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே அவங்க வெளிநாடுக்கு இப்போ விஷா வந்திருக்குது போகலாம் அப்படின்னு வெளிநாடு போகலாம். ஆனா அவங்க போனாலும் அங்கே போகக்கூடிய இடத்துல கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் நிதானமாக அவங்களே படிச்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது தான் அவங்களுக்கு நல்லது. சூப்பர் சூப்பர். ஏன்னா நிறைய பேர் நீங்க சொன்னதே வந்து இவ்வளவு நான் 12 ராசி பேசிட்டோம். அதுல மேஜரா சொன்னக்கூடிய ராசி மீனமும் சிம்மம்னு சொன்னீங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா இங்க ஜென்மத்துல வராரு, அங்க வந்து அட்டமத்துல வராரு. கண்டிப்பாங்க. So அப்படி இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லான ரொம்ப ஒரு யோசிச்சு முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? உண்மையா அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. அவசரப்பட்டு முடிவெடுத்தால் அவங்களுடைய அவசர புத்தியாலே கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. இந்த சமயத்துல அவங்க முடிவு எடுக்காமல் இருக்கிறது தான் நல்ல விஷயம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த மீனராசிக்காரங்க ரெமிடியா இந்த விஷயங்கள், அதாவது இந்த குலதெய்வம் இல்ல இந்த மாதிரி வழிபாடு பண்ணீங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கலாம்னு சொல்லும்போது என்ன இருக்கு? குலதெய்வம் அப்படிங்கிறது அவங்க எப்ப வேணா போய்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்ப இந்த ஜென்ம சனியா இருக்கிறவங்க திருநள்ளாறு சனி பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதுபோக சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்றதும் அதை விட நல்லது. இப்போ இந்த திருநள்ளாறு போறவங்க இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி அன்னைக்கே போகணுங்கிறது இல்லை. ரொம்ப கூட்டமா இருக்கும், ரொம்ப நெரிசலா இருக்கும். அந்த கூட்டத்துல போய் அந்த அன்னைக்கே போய் கும்பிட்டா தான் நமக்கு சாமி வரம் கொடுக்கும்னா அப்படி எல்லாம் இல்லை. ஒரு வாரம் கழிச்சும் போகலாம், 10 நாள் கழிச்சும் போகலாம். இவங்களுக்கு எப்பப்போ எல்லாமே போகணும்னு தோணுதோ அப்பப்போ எல்லாமே போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஒரு சிலருக்கு அங்கே போவதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, இல்லை வசதி வாய்ப்புகள் இருந்தும் சூழ்நிலை சரியில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோயில் எங்கே இருந்தாலும் சரி அங்கே போக சொல்லுங்க. இல்லை நவகிரகங்கள்ல சனி பகவான் இருக்கிறார் இல்லையா, அவர் கும்பிட சொல்லுங்க. சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை எப்பவுமே படிச்சுட்டு வர சொல்லுங்க. இது பண்ணினாவே போதும். இந்த மீனராசிக்காரங்க உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்த விஷயத்த மட்டும் எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் சொல்லுவீங்க? மீனராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜென்மச்சனி காலகட்டத்துல யாரையுமே நம்பாதீங்க. இவங்களை நம்பி இந்த முடிவெடுத்த, இவங்களை நம்பி இதை செஞ்ச, இதனால எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு வரும். அதனாலதான் சொல்றேன், அவங்க யாரையுமே நம்பாமல் இருப்பது நல்ல விஷயம். செல்ஃபா அவங்களே ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்ப அங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அவங்களாக ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை டைரக்டா சொல்லும் போதுதான்
சில பிரச்சனைகள் வரும். முடிவெடுக்காமல் இருப்பதும் நல்ல விஷயம்தான். சூப்பர். இதை பாதுகாப்பு பண்ணவே போதும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. அருமையா சொன்னீங்க. நிறைய பேருக்கு சந்தேகங்கள் தீர்த்து வச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்கய்யா. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்.